ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபர்ஸ்ட் சேனலுக்கு எதிர்பாராத விதமா ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடுச்சு. அதனால தான் சில நாட்களா அதுல வீடியோ போட முடியல. ஆனா நம்ம கண்டென்ட் போடுறத நிறுத்த போறதில்ல. இனிமே நம்மளோட 2வது சேனல்ல தான் தொடர்ந்து வீடியோக்கள் வரப்போகுது. அப்புறம் ஒரு சின்ன விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கிற சூழ்நிலையில தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்றதுக்கு எனக்கு நெட் பேக் போடுறதுக்கே கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதனால இந்த வீடியோவோட எண்ட்லயும் அல்லது டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட் செக்ஷன்லயும் என்னோட QR கோட் கொடுத்துருக்கேன். உங்களால முடிஞ்சா ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணீங்கன்னா எனக்கு நெட் ரீசார்ஜ் பண்ணி தொடர்ந்து வீடியோ போட ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். முக்கியமான விஷயம், இதை நான் கண்டிப்பா பண்ணியே ஆகணும்னு உங்களை கட்டாயப்படுத்தல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விருப்பமும் வசதியும் இருந்தா மட்டும் பண்ணுங்க. உங்க அன்பு தான் எனக்கு எப்போதுமே ஃபர்ஸ்ட். நம்ம 2வது சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சீக்கிரமே அடுத்த சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். போன எபிசோட் பார்த்து இந்த எபிசோட் பார்க்குறதுனா கண்டிப்பாக இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த அனிமி தொடர்ச்சியாக பண்ணோம்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த அனிமி தொடர்ச்சியாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். டெய்லி 2 எபிசோடு. பல வளம் பசாமல் நெக்ஸ்ட் எபிசோடில் போகலாம் வாங்க நண்பர்களே. ஷாப்போட லெவலை அதிகரிக்கலாம், விண்டோ எக்ஸ்பீரியன்ஸ் லெவலை அதிகரிக்கலாம், அதோட என்னோட கிளாஸ் லெவலை அதிகரிக்கலாம். உண்மையிலேயே இதை வச்சு என்னோட லெவலை அதிகரிக்க முடியுமா? சரி, ஷாப்போட லெவலை ஒரு லெவலை அதிகரிப்போம். இன்வென்டரி அடுத்த லெவலுக்கு எடுத்து செல்லப்பட்டது. அப்போனா இன்வென்டரியை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். இப்போதைக்கு நம்ம இன்வென்டரியை கொண்டு போகலாம், மிச்சப்படி எதுவும் தேவையில்லை. என்னோட அச்சீவ்மெண்ட் பாயிண்டை வச்சு இந்த இன்வென்டரியை அப்டேட் பண்ண முடியுதா? இது என்னால் நம்பவே முடியலையே. இது எனக்கு ஒன்றையும் தனியாக கிடைச்ச கிஃப்டா? இன்னும் என்கிட்ட 50,000 பாயிண்ட் மிச்சம் இருக்கு. இதை வச்சு இப்போ என்ன பண்ணுறது? பேசாம இன்வென்டரியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடலாமா? அதுக்கு 40,000 பாயிண்ட் கேட்குது. அப்படியே இன்வென்டரியை நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போனாலும் என்கிட்ட மிச்சம் 10,000 பாயிண்ட் இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணுறது? சரி, முதல்ல ஷாப்பை அப்டேட் பண்ணுவோம். நண்பர்களே, அச்சீவ்மெண்ட் ஷாப்புன்றிருக்கு, நம்ம இன்வென்டரின்னு வச்சுக்கலாம். அதான் நல்லாயிருக்கும். இன்வென்டரி அடுத்த லெவலுக்கு கொண்டு போயாச்சு. 4வது லெவலுக்கு போயிடுச்சு இன்வென்டரி. என்னது, 4வது லெவலுக்கு போயிடுச்சா? 4வது லெவலுக்கு போனதுக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடச்சிருக்கு. இன்வென்டரி அடுத்த லெவலுக்கு போனதுனால உங்களுக்கு எமர்ஜென்சி ரெக்கவரி ஆட் செய்யப்பட்டிருக்கு. என்னது, எமர்ஜென்சி ரெக்கவரியா? இது எதுக்குடா அப்போ வந்துச்சு? இது தலைவலி பிடிச்சதாச்சே. இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? ஒரு வாட்டி தானே பயன்படுத்த முடியாத வச்சுக்கிட்டு தலையில கையை வச்சுட்டு ஈர சொல்றான். அட்டாச்சை, அடிக்ட் ஆக்கிடும் போலயே. எனக்கு நம்ம அது தப்பா படலை. சரி, நம்ம இப்போ உள்ள போவோம். ஹீரோ தன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கிட்டு ஒரு இடத்துக்கு உள்ள போறான். அது என்ன இடம்னு காட்டல. கதவை திறந்துட்டு உள்ள போறான். ஹீரோ சொல்லிட்டு வரான், அந்த கிங் அவன் விட்டு போன ஒரே ஒரு சொத்தனை அது இது ஒண்டியும் தான். அவன் இங்கேருந்து போகும்போது எதையும் எடுத்துட்டு போல. எங்க குடும்பத்துக்கு அன்னிதை விட்டு போயிருக்கான். இது என்னாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப நல்லதாக போச்சு. என்னோட ஃபர்ஸ்ட்டுக்கு என்னால் ரொம்ப ஈஸியாகவே பெற முடியும். டேங்க்ஸ், என்னோட உடஞ்சி போன அந்த ப்ரெஸ்ஸு அது இருந்தால் ஒன்றும் போதும் எனக்கு. அது இருந்தால் கண்டிப்பாக அந்த ப்ரெஸ் ஒண்டி இருந்தால் போதும். என்னோட எமர்ஜென்சி ரெக்கவரிங்கிற ஸ்கில்ல கண்டிப்பாக என்னால் மாற்றி அமைக்க முடியும். டேங்க் பான்சி அவரோட ப்ரெஸ்ஸுக்கு அபரிவிதமான சக்தி இருக்குது. அந்த ப்ரெஸ்ஸு அது இப்போ எனக்கு சொந்தமாக போகுது. ஓ குட்னஸ், டேங்க் பாங் ப்ரெஸ் அது மீட்டெடுக்கப்பட்டது. டேங் மாஸ்டரோட ப்ரெஸ் மீட்டெடுக்கப்பட்டது. இந்த ப்ரெஸ்ஸை வச்சு கண்டிப்பாக என்னால் என்னோட ஸ்டேட்டஸ் பாயிண்டை மாற்றி அமைக்க முடியும். சீக்கிரமே டுட்டோரியலும் அதோட அந்த வாரம் தொடங்கிடும். அதுக்குள்ளே நான் என்னோட ஸ்டேட்டஸ் பாயிண்ட் அதிகரிச்சு ஆகணும். அப்படி நீ ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது டுட்டோரியலுக்கான டைம் ஓட ஆரம்பிச்சிடும். அடாடே, இரடா இப்போதாட யோசிச்சுக்கிட்டு இருந்தா, அதுக்குள்ளேயும் டுட்டோரியலை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களடா? என்னது, இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கா? ஐயோ, இன்னும் 8 செகண்ட் தான் இருக்கு. அதுக்குள்ளே என்னோட ஸ்டேட்டஸ் பாயிண்டை நான் மாற்றி அமைச்சே ஆகணுமே. கன்ஃபார்மாக என்னோட ஸ்டேட்டஸ் பாயிண்டை நான் அதிகரிச்சே தீரணும். என் ஸ்டேட்டஸ் பாயிண்ட் ஒண்டி நான் அதிகரிக்கலனா என்னால் கண்டிப்பாக சர்வே பண்ண முடியாது. என்னோட பவரும் கம்மியாக இருக்கும். என் பவரை நான் அதிகரிச்சே தீரணும். ஹீரோ அப்படி நினச்சிக்கிட்டே தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஸ்டேட்டஸ் பாயிண்ட் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கான். ஹீரோ விட்டு கொடுக்கல. கண்டிப்பாக நான் என்னோட ஸ்டேட்டஸ் பாயிண்ட் அதிகரிச்சே தீருவான்ட்டு அதிகரிக்க முயற்சி செய்யணும். அப்படியே ஒரே பவர் தெரிக்குது அந்த இடத்துல. கடந்து அந்த ப்ரெஸ் வச்சு ஹீரோ தன்னோட பவர் அதிகரிக்கும் போது பவர் ஃபிளக்சுவேஷன் அதிகரிக்குது. செகண்டும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. டுட்டோரியலுக்கான செகண்டும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதுக்குள்ளேயும் ஸ்டேட்டஸ் பாயிண்ட் அதிகரிக்கணுங்கிற வெறியில ஹீரோ அதிகரிக்கிறான். இன்னும் பார்த்தா 1 செகண்ட் தான் இருக்கு. ஹீரோ ஸ்டேட்டஸ் பாயிண்ட் முடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்குள்ள டக்குன்னு எல்லாருக்கும் ஒரு விண்டோ பாப்பப் ஆகுது. உங்களுக்கான ட்ரையல் என்னன்னா, நீங்க சர்வே ஆகணும், உங்களோட உயிரை காப்பாற்றணும். அதான் உங்களுக்கான ட்ரையல். யாரோ 4 பேர் சண்டை போடுற மட்டும் காட்டுறாங்க. யாருன்னு தெரியல. பின்னாடி இருந்து பார்த்தா கத்தியெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. பார்ப்போம், நெக்ஸ்ட் போக போக யாருன்னு தெரியும்.
ஹீரோ உடனே ஆச்சரியப்படும். அட்டாச்சி இதுக்குள்ளேயும் சமனிங் சர்க்கிள் ஆக்டிவேட் ஆயிடுச்சா, என்ன பண்றது அப்படின்னு ஹீரோ அவன் வந்து ஸ்டேட்டஸ் பாயிண்ட எப்படி எப்படி மாத்தி எழுதிட்டு இருந்தானோ அதுபடியே அப்படியே டக்குனு இங்க சமன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஹீரோ அப்படியே பேனா வச்சுக்கிட்டு முடிச்சுட்டு நிற்பான். என்னாச்சு, என்னோட டிவைன் பேருக்கு என்னாச்சு, என்னோட மார்ஷல் பவரை நான் மாத்தி அமைக்கிறதுக்கு தானே இவ்வளவு நேரம் போராட்டிக்கிட்டு இருந்தேன், இதனால விண்டோ ப்ராப்பர் ஆக மாட்டேங்குது. டக்குன்னு ஹீரோ பட்டு அதிர்ச்சி ஆயிட்டான். ஹீரோ ஒரு வழியா நான் செஞ்சது எனக்கு பயன் கிடைச்சிருச்சு. என்னோட ஸ்ட்ரென்த், எஜிலிட்டி, என்னோட லைஃப் எனர்ஜி எல்லாமே அதிகரிச்சிருக்கு. கண்டிப்பா இது எனக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். எனக்கு இந்த நேரத்துல கண்டிப்பா இது எனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விண்டோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்றான், நான் மறுபடியும் ஃபீல்ட் இடத்துக்கு வந்திருக்கேன், ஆனா இந்த வாட்டி நான் பவர்ஃபுல்லா வந்திருக்கேன். ஹீரோ மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான், போக போக என்னோட மார்ஷியல் பவரை எப்படி அதிகரிக்கிறேன்னு பாருங்க, எனக்கு முக்கியமானவங்களை கண்டிப்பா நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் பாரை ஓபன் பண்றான் ஹீரோ. ஆஹா, இதுவே போதுங்க, மார்ஷியல் ஆர்ட் பவர் எனக்கு எஸ் ரேங்க் போயிடுச்சா, இதை வச்சே அடுத்த கட்ட சோதனை என்னால கடந்து போக முடியுமே, இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விண்டா பார்த்து சிரிச்சுக்கு நிற்கிறான். நீங்க வந்து பேர்நெட்டோட இணைக்கப்படாம இங்க வந்து இணைஞ்சிருக்கீங்க, அதனால உங்களோட பாடி இங்க அழிஞ்சா நீங்க கண்டிப்பா அழிஞ்சிருவீங்க. அட்டச்சை, என்னோட பவரை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு நான் அந்த கேப்சூல்ல உட்காந்து நானும் உள்ள வந்திருக்கணும். அதுக்கு முன்னாடியே இது போர்ட்டல் ஓப்பன் பண்ணி என்னை கொண்டு வந்துட்டு இதான் எனக்கு என்னன்னு புரியல. எனக்கு முன்னாடியே தெரியும் இங்க வந்து நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு, ஆனா இப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கல. அந்த கேப்சூல்ல இருந்தா நம்ம இங்க அனுபவிக்கிற வழி மொத்தமா நம்ம உடம்புக்கு போகும். அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. நண்பர்களே, கேப்சூல்னு சொல்றேன்னா வேற எதுவும் கிடையாது, கேம் கண்ட்ரோலர் தான் கேப்சூல்னு சொல்றேன், கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. அடுத்த வாட்டினால அந்த கண்ட்ரோலரை நான் பயன்படுத்தணும், அதை பயன்படுத்தினா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம் பயன்படுத்துறதுக்கு நான் கொஞ்சம் பழகிக்கணும். அது எதை வித்தியாசமா பார்ப்பாவது அச்சீவ்மெண்ட் விண்டோ உங்களுக்கு செலுத்தப்பட்டது, அப்ரூவல் செய்யப்பட்டது. என்னது இது, இதுக்கு முன்னாடி இப்படி எதுவும் நான் பார்த்தது கிடையாது. அச்சீவ்மெண்ட் விண்டோவா அப்படின்னா என்னோட போன வாழ்க்கையில் நான் இப்படி எதையும் பார்த்தது இல்லையே, என்னடா இருக்கும் பார்ப்போம். ஹீரோ அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு லிமிடெட் கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு விண்டோ பாப்பப் ஆகுது. நீங்க லாஸ்ட் 15 இடத்துக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு 1000 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் கிடைக்கும். என்ன இது, அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா லாஸ்ட் 15 இடத்துக்குள்ள வந்துட்டா எனக்கு 1000 அச்சீவ்மெண்ட் பாயிண்டா, இது எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. ஹீரோவை பின்னல்ல இருந்து அட்டாக் பண்றதுக்கு ஒருத்தன் வேகம் வந்து விட்டுறான். கத்தி எடுத்து வீசிட்டான். ஹீரோ பார்த்து ஹீரோ மேலே அட்டாக் லான்ச் ஆயிடுச்சு. சிரிச்சுக்கிட்டே சொல்றான், நான் ஒரு கில் பண்ணிட்டேன், வந்தவனே ஒரு கில் பண்ணிட்டேன், இவெல்லாம் ஒரு வேஸ்ட், இது மட்டும் பயலாம் எதுக்கு இங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆச்சரியமா வரும். என்ன ஆச்சு, என்னோட அட்டாக் லான்ச் ஆயிடுச்சு, இந்நேரம் அவன் செத்து இருக்கணுமே, எதனால என்ன சாவல அப்படின்ட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோ கத்தியே 2 விரல்ல பிடிச்சிருக்கான். இது எனக்கு முன்னாடியே தெரியுமே, இது மட்டும் இல்ல நான் நிறைய வாட்டி பார்த்துட்டேன்டா. ஹீரோ அப்படியே டெரரான வயசுல சொல்றான், இது மட்டும்தான் புது பிள்ளை எல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டா, ஆனா இது என்னகிட்ட பருப்பு வேகாது தங்கம் அப்படின்ட்டு இந்த எபிசோடு இதோட முடிக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடு மாசா இருக்கும் நண்பர்களே, நெக்ஸ்ட் எபிசோடு மிஸ் பண்ணாம பாருங்க. நான் தான் உங்க ஆர்கே அனிமி லவர். See you, bye, ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல.